படம் பூஜை போட்டு 28 நாளில் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரஜினிகாந்தோட மிகப்பெரிய பெரும்பான்மை படங்கள் இண்டஸ்ட்ரி தான். எல்லா படங்களும் தேவைக்கூடிய 90s பிறகு 80s பார்த்தீங்கன்னா எல்லா படமும் இண்டஸ்ட்ரி தான். பெரிய ஹீரோ படங்கள் 50 நாட்கள் ஓடினாலே வசூல் ரீதியாக வெற்றி பெற்ற படங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் 50 நாட்கள் போட எல்லா தேட்டருமே ஹவுஸ்ஃபுல். ஒரு ஷார்ட் டைமில் ஒரு ஸ்கிரிப்டை எழுதி அந்த ஸ்கிரிப்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்குறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் தான் எஸ்.வி. முத்துராமன். இன்றைய காலகட்டத்தில் குரு சிஷ்யனா இப்போ ரஜினி சிவகார்த்திகேயன் சொல்கிற மாதிரி இப்போ அந்த காலகட்டத்தில் ரஜினி பிரபுன்னு ஒரு குரு சிஷ்யன் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு 2 பேருக்கு மேலே அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். குரு சிஷ்யன் ஒரு படம், அந்த படம் பார்த்தீங்கன்னா 20 நாளில் படம் முடித்து 28 நாளில் படம் ரிலீஸே ஆயிடுச்சு. படம் பூஜை போட்டு 28 நாளில் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல தயாரிப்பில் பஞ்சு அருணாச்சலம் ரஜினிகாந்த்கிட்ட ஒரு கெஸ்ட் ரோலில் ஒரு சின்னதாக படம் பண்ணி கொடுங்க, ரைட் சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் சொல்லிட்டார். மற்ற அப்போ எஸ்பிஎம்கிட்ட போய்ட்டு எஸ்பி முத்துராமன் அவருடைய ஆஸ்தான இயக்குனர் ரஜினிகாந்த் 25 படம் பண்ணியிருக்காரு. 25 படத்தில் பொருளாதார ரீதியாக எந்த படமே தோல்வி படம் இல்லை அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணி. எஸ்பிஎம்கிட்ட போய் கேட்குறாங்க, போய் கேட்டவுடனே ஒரு 10 நாள் கால்ஷீட்டாக ஒரு 15 நாளாக வாங்கி கொடுங்க, ஃபுல் படமாகவே பண்ணிடலாம். என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எப்படி பண்ண முடியும், நீங்கள் பண்ணலாம், வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி எஸ்பிஎம் சொன்னோன்னா சரி 15 நாள் ரஜினி கொடுத்துருக்காரு. 15 நாள் ரொம்ப கெஸ்ட் ரோல் மாதிரி ஒரு 5 நாள் கொடுத்து ஒரு 10 நாள் கூட கொடுத்துடலாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதில் டுவெல் ஹீரோ மாதிரி அந்த காம்பினேஷனில் போட்டு குரு சிஷ்யன்ஸில் போட்டு பிரபு உள்ள காம்பினேஷன் பண்ணி பண்ணாங்க. படம் பூஜை போட்டு 28 நாளில் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய வெற்றி படம். தமிழ் சினிமாவினுடைய பல இண்டஸ்ட்ரீட்டில் அதுவும் ஒரு இண்டஸ்ட்ரீட். ஏன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரீட்னா என்னன்னே தெரியாமல் பேசுகிறாங்க. எந்த படம் ஓடிச்சு எந்த படம் ஓடல, சும்மா அந்த சோஷியல் மீடியா வச்சு நீ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியாக ஒரு புனைக்கதைகளை எழுதுகிறாங்க. ரஜினிகாந்தோட மிகப்பெரிய பெரும்பான்மை படங்கள் இண்டஸ்ட்ரீட் தான். எல்லா படங்களும் தேவைக்கூடிய 90s பிறகு 80s பார்த்தீங்கன்னா எல்லா படமும் இண்டஸ்ட்ரீட் தான். குரு சிஷ்யன், தருமபுரி பற்றியில் யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. எல்லாமே இண்டஸ்ட்ரீட் படங்கள் எல்லாமே. குரு சிஷ்யன்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள். அதாவது ரஜினிகாந்தினுடைய திரை உலக அந்த வரலாறுலேயே பார்த்தீங்கன்னா குரு சிஷ்யன்றது ஒரு வசூல் சாதனைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சாதனை படித்த படம். சென்னையில் இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 டேஸ்க்கு மேலே எல்லா தேட்டர்லையுமே ஹவுஸ்ஃபுல்லாகவே போன படங்கள். பெரிய ஹீரோ படங்கள் 50 நாட்கள் ஓடினாலே வசூல் ரீதியாக வெற்றி பெற்ற படங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் 50 நாட்கள் போட எல்லா தேட்டருமே ஹவுஸ்ஃபுல் அப்படின்ற ரேஞ்சிலலாம் போன படம். பூஜை போட்டு 28 நாளில் படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் 150 நாட்களை கடந்து போகுதுன்னா ஒரு ஷார்ட் டைமில் ஒரு ஸ்கிரிப்டை எழுதி அந்த ஸ்கிரிப்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்குறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் தான் எஸ்.வி. முத்துராமன் அவர்கள். எஸ்.வி. முத்துராமன் பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம். எஸ்.வி. முத்துராமன் இந்த யாரையும் குறை சொல்ல விரும்பல. ஒரு படம் 2 படம் பண்ணிட்டு இந்த படத்தை ஒரு பிரம்மாண்டமா அப்படின்ற காலகட்டத்தில் கொண்டு நிற்க வச்சு அந்த படத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ணி அந்த மாதிரி மார்க்கெட்டிங் எதுவுமே இல்லாமல் என்ன ஒரு பெரிய இயக்குனர் எந்த விஷயமும் பேசாமல் பொதுவெளியில் பேசாமல் பேட்டி கொடுக்காம அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினி. இன்னைக்கு மட்டும் சூப்பர் ஸ்டாரில் 80s எண்ட்லேயே ஒரு இந்திய அளவில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக போயிட்டார். எல்லாருக்குமே தெரியும். சினிமா வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். குரு சிஷ்யன் படம் வரும்போது, ராஜா குரு சிஷ்யன் வரும்போது ரஜினிகாந்தோடைய வசூல் ஹிந்தி படங்கள் ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுவதும் ரிலீஸ் பண்ணுற அந்த ஷோலே மாதிரியான படங்களுடைய வசூல் எல்லாம் உடச்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்த படங்கள் குரு சிஷ்யன். அந்த குரு சிஷ்யன் படத்தில் கௌதமி அப்போதான் முதல் படம். கௌதமி அவர்களுக்கு அதுதான் முதல் படம். குரு சிஷ்யன் தான் முதல் படம். இளையராஜா மியூசிக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. மியூசிக்கல் ஹிட்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஹிட்டு. நடிகர் பிரபு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னணி நடிகராக இருந்தார். ரஜினி பிரபு காம்பினேஷன்றது பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி, இயல்பாகவே ஒரு அண்ணன் தம்பி குரு சிஷ்யன் மாதிரியான ஒரு காம்பினேஷனே இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் குரு சிஷ்யனா இப்போ ரஜினி சிவகார்த்திகேயன் சொல்கிற மாதிரி இப்போ அந்த காலகட்டத்தில் ரஜினி பிரபுன்னு ஒரு குரு சிஷ்யன் சொல்லுவாங்க. இப்போ அந்த அளவுக்கு 2 பேருக்கு மேலே அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். நிறைய நடிகர்கள் ரஜினியை ஃபாலோ பண்ணி வந்தாலும் இப்போ இன்றைய நடிகர்களில் பார்த்தீங்கன்னா இப்போ சிவகார்த்திகேயன் ரஜினி ரசிகராக எல்லா இடத்துலையுமே அவர் தன்னை ரஜினி ரசிகராக வெளிப்படுத்திக்கிறார். ரஜினியும் அவர் தன்னுடைய உண்மையான ஒரு சிஷ்யனாகவே சிவகார்த்திகேயனை பார்க்குறதாவே இந்த அமரன் படத்தினுடைய அந்த ப்ரமோஷனுக்காக அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தா உண்மையிலேயே அவர் சிவகார்த்திகேயனுக்கும் ரஜினிக்குமான கெமிஸ்ட்ரி அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் ரஜினி பிரபு அப்படின்ற அளவுக்கு காம்பினேஷன் இருந்துச்சு. நிறைய படங்கள் 2-3 படங்களில் கண்டினியூவாக அவங்க அந்த குரு சிஷ்யன் பேசினாலே பார்த்தீங்கன்னா ரஜினி பிரபுனாலே குரு சிஷ்யன் அப்படின்ற மாதிரியே இன்னமும் அந்த வைப் அப்படியே இருக்கு. இன்னும்
ரஜினி பிரபுனாலே வந்து இந்த தலைமுறைக்கும் தெரிகிற அளவுக்கு வந்து குரு சிஷ்யன்ற அந்த ஒரு நட்பு அப்படின்னு நினைக்குது. இப்போ இந்த தலைமுறைக்கு சிவகார்த்திகேயன்ற மாதிரி அந்த தலைமுறையில் பிரபு வந்து அவ்வளோ அழகாக போயிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு வெற்றி படம் தான் குரு சிஷ்யன். குரு சிஷ்யன் தமிழ் சினிமாவினுடைய இண்டஸ்ட்ரி ஹிட். வெற்றி படம்லாம் மாபெரும் வெற்றி படம்லாங்க, இண்டஸ்ட்ரி ஹிட். அப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் குரு சிஷ்யன் படத்தை பற்றி நீ யாரும் நிறைய பேர் பேசவே இல்லை. இந்த படத்தினுடைய இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பஞ்சு அருணாச்சலம் வந்து ரஜினியினுடைய திரையுலக வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய எப்படி எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குதோ அதே அளவுக்கு இணையாக வந்து பஞ்சு அருணாச்சலம் அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா ரஜினிகாந்தனுடைய படங்களுக்கு அத்தனை படங்களுக்குமே எப்போ வந்து எந்த படம்னாலும் பஞ்சு அருணாச்சலம் சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் புது படம் கம்மிட்டே ஆக மாட்டாராம். ஏன்னா பஞ்சு அருணாச்சலம் வந்து உட்காந்த இடத்துல அப்படியே திரைக்கதையை மாற்றுவாராம். இப்போ இந்த படம் போயிருக்குது, இந்த படம் போயிட்டு இருக்குன்னு சொன்னாக்கா வந்து ஏற்கனவே ஆல்ரெடி ஸ்கிரிப்ட்லாம் எழுதியிருப்பாங்க. எழுதின ஸ்கிரிப்ட்லேயே அப்படியே சேஞ்சஸ் பண்ணுவாராம். அப்படிலாம் அபூர்வ சகோதரர்கள்லாம் பல ஸ்கிரிப்ட் ஒரு மாற்றி கொடுத்ததா கமல் அவர்களே நிறைய பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வந்து பஞ்சு அருணாச்சலம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து திரைக்கதை ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த திரைக்கதையை வந்து வந்து ரஜினிக்காகவே வந்து பல கதைகளை உருவாக்கினார் அப்படின்வாங்க. பிரியாவிலேருந்து முரட்டுக்காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காம்பினேஷன் வந்து ரஜினி, எஸ்பி முத்துராமன், பஞ்சு அருணாச்சலம் காம்பினேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி. பஞ்சு அருணாச்சலம் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணிக்காரு. கமலுக்கு ஒர்க் பண்ணிக்காரு, விஜயகாந்த் ஒர்க் பண்ணிக்க, எல்லாருமே ஒர்க் பண்ணிக்காரு. ஆனாலும் கூட ரஜினிக்கு ஒர்க் பண்ணும்போது பெரிய ஸ்பெஷலாகவே மாறிடுது. ஏன்னா ரஜினிக்கு ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குரு சிஷ்யன் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த படம் நீங்கள் ஒரு ஆர்டினரி கமர்ஷியல் படங்கள் தான். ஆனால் ஒரு காமெடி படமாக வந்து அந்த அந்த காலகட்டத்தில் வந்து பேசப்பட்ட படம் அந்த படம். பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் அரசியல்லே வந்து அந்த சாங்லேயே வந்து நிறைய அரசியல்லாம் பேசியிருப்பார் ரஜினி. எல்லாம் சொல்கிறாங்க ரஜினி வந்து இப்போ வந்து அரசியலுக்கு வர்றதுக்காக பேசினாரு, அவர் அரசியலுக்கே வரல, அது வேறு விஷயம். அரசியலுக்கு வர்றதுக்காக அரசியல் பேசினாரு, அப்போ பொடி வச்சு பேசுவாங்க. ஆனால் அப்போவே பார்த்தீங்கன்னா நாற்காலிக்கு சண்டை போடும் நாடு நம் பாரத நாடுன்ற அளவுக்கு வந்து பாடியிருப்பார். அந்த அளவுக்கு பதவியை பற்றி அவர் அந்த பாடல்களை எழுதியிருப்பார், இப்போ பேசியிருப்பார். அப்போது இந்த மாதிரியான கருத்துக்களையும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரஜினியை வச்சு பேசணும், ரஜினியை வச்சு பாட வைக்கணும், இந்த மாதிரி ரஜினிகாந்துக்கு ஸ்க்ரீன் பிளே கொடுக்குன்ற விஷயத்துல தான் பஞ்சு அருணாச்சலம் வந்து எவ்வளோ அழகாக வந்து ரஜினியை வந்து முன்கூட்டியே கணிச்சிருக்காரு பாருங்க. அதாவது அவருடைய வெற்றிக்கு அவருடைய ஆரம்ப கட்டத்தில் பிரியா படம் வர்றப்போ அவருடைய சம்பளத்தை உயர்த்தும் அவர் தான். முரட்டுக்காலை வர்றப்போ அவருடைய அந்த இமேஜை உயர்த்துவதற்கான அத்தனை விஷயங்களையும் வந்து படத்தில் ஸ்க்ரீன் பிளே பண்ணதும் பஞ்சு சார் தான். அதே மாதிரி தான் அவருடைய அரசியலை குறித்தும் வந்து அவ்வளோ அழகாக வந்து ரொம்ப மைல்டாக எல்லா விஷயத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய, தைரியமாக பேசக்கூடிய ரஜினிகாந்த்னா ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ அப்படின்ற விஷயம் 90s வந்து பாஷாலாம் நம்ம பேசினாலும் கூட அதுக்கான முன்னோட்டம் தான் இந்த சாதாரண கமர்ஷியல் படங்கள்லேயே அவருக்கான அந்த இந்த சீன் எமர்ஜ் பண்ணுற மனிதனாக இருக்கட்டும், குருஷிஷன் ஆகட்டும், அதனுடைய சீனில் வந்து ரஜினி சாரோட இந்த இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜை வந்து அந்த பெரிய அளவில் உயர்த்துவதற்கான படங்களாக வந்து அமைஞ்ச படம் தான் அந்த குருஷிஷன் தான். குருஷிஷன் வந்து வெற்றி படம் அப்படின்ற வரிசையில் அப்படின்ற இண்டஸ்ட்ரின்ற மாதிரி நம்ம பேசினாலும் கூட, வெற்றி படமாக பேசினாலும் கூட அந்த சில சீன்ஸ்லாம் வரும், காமெடி சீன்ஸ்லாம் வரும். எந்த அளவுக்கு வந்து அந்த படத்தில் வந்து அவருடைய மாஸ் ஹீரோவாக காட்டுறாங்களோ அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வந்து ஒரு நகைச்சுவை காட்சியிலுமே வந்து ராதாரவியும் அவர் வந்து காம்பினேஷன் பண்ணியிருப்பாங்க. ராதாரவி படத்தில் ஆக்சுவலாக வில்லன், அந்த வில்லன் கூட வந்து ஒரு ஹீரோ வந்து காமெடி பண்ண வச்சுருப்பாரு. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேல வந்து எங்கேயுமே வந்து மிஸ் ஆகிருக்காது. ஒரு வில்லன் கூட ஒரு ஹீரோ, நம்ம வில்லனையும் ஹீரோன்னு எப்படி பார்ப்போம், எதிராக தான் பார்ப்போம். ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லனும் ஹீரோவுமே வந்து காம்பினேஷனில் வந்து ஒரு நகைச்சுவை காம்பினேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு திரைக்கதை அமைகிறதுலாம் வந்து பஞ்சு அருணாச்சலம் பார்த்தீங்கன்னா ஒரு கைத்தேர்ந்த வல்லவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் சகலல்லா வல்லவர்ன்ற விஷயம் வந்து எனக்கு பஞ்சு சார் தான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு பார்வை இருக்கும். பட் என்னை பொறுத்தவரைக்கும் பஞ்சு சார் வந்து பாட்டு எழுதுவார், திரைக்கதை இப்போ எழுதுவார். அந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே ரஜினிக்காகவே நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. இதில் வந்து ரஜினியுடைய வெற்றியாகவும் ரஜினி பெரிய சூப்பர் ஸ்டாராகவும் நம்ம வெளியில் பேசினாலும் கூட பல மேலைகளை வந்து பஞ்சு சாரை பற்றி ரஜினி சார் பேசியிருந்தாலும் கூட வெகுஜன மக்கள் மத்தியில் வந்து நம்மள மாதிரி ஒரு விமர்சகர்கள் மற்ற விஷயங்கள்லாம் வந்து பஞ்சு சாரை பற்றி பேசணும். நிறைய இந்த தமிழ் திரைக்கலைஞர்கள் நம்ம வந்து கொண்டாட தவறுறோமோ. ஏன்னா சினிமாவை பற்றி பேசும்போது நிறைய பேர் பேசுகிறாங்க, எனக்கு வந்து இவர் ரோல் பண்ணல அவர் ரோல் பண்ண, யாரையும் நான் குறை சொல்ல விரும்பல. ஒரு பிரபல இயக்குநர்களை சொல்கிறாங்களே தவிர பஞ்சு அருணாச்சலத்தில் சொல்லணும். ஏன்னா அவரெல்லாம் படிக்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ வந்து ரஜினி சார் பார்த்தாருன்னா அவரே பெருமை தான் படுவார். நம்ம வந்து ரஜினி சாருடைய வளர்ச்சியில் பஞ்சு சாருக்கு சம பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவரே அதை விரும்பார். ஏன்னா ஒரு நேர்மையான விமர்சனத்தை ஏற்றுக்கொள்கின்ற பக்கம் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு இருக்குது.
விமர்சனம் கூட இல்லை, நிர்மையான உண்மையான கருத்தை நம்ம சொல்கிறோம். அந்த கருத்து பார்க்கும்போது பஞ்சவர்ணாசலம் என்கிற மிகப்பெரிய ஒரு ஆளுமை, அவர் வந்து திரைக்கதாசிரியர். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை வந்து நம்ம வந்து யூடியூப் வழியாக பேசணும். சும்மா வந்து ஜஸ்ட் லைக் தேர் பஞ்சவர்ணாசலம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ஜஸ்ட் லைக் தேர் எஸ்பி முத்துராமன் சொல்லிட்டு போகக்கூடாது. எஸ்பி முத்துராமன் பஞ்சவர்ணாசலம் தமிழ் சினிமாவை வந்து இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சினிமாவினுடைய பொற்காலமாக பேசப்படுகின்ற 80களினுடைய வந்து மிகப்பெரிய வசூல் படங்களே ரஜினி படங்கள் தான். இன்றளவும் பேசப்படுகின்ற எல்லா ரஜினி படத்தினுடைய வசூலை பார்த்தீங்கன்னா 80s வந்த படங்கள் தான் எல்லாமே. அந்த படங்களுடைய மிகப்பெரிய பலமே வந்து எஸ்பி முத்துராமனும் பஞ்சவர்ணாசலம் தான். இளையராஜா ரஜினியினுடைய வெற்றியில் வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது. நான் என்னுடைய பார்வையில் பார்க்குறது வந்து எஸ்பிஎம் சாரும் பஞ்சவர்ணாசலம், இளையராஜா, எஸ்பிபி அப்படின்னு பார்க்கலாம். அதாவது எல்லாருக்குமே பங்கு இருந்தாலும் கூடுதல் பங்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். என்னுடைய பார்வையின ரஜினி சார் அதை ஏற்றுப்பார் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா குரு சீசன்லேயே உங்களுடைய 4 பேருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்காங்க. எஸ்பி முத்துராமன் இருக்காரு, பஞ்சவர்ணாசலம் இருக்காரு, ராஜா சார் இருக்காரு, எஸ்பிபி இருக்காரு. இந்த 4 பேருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து குரு சீசன் படத்தை வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டாக கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போது மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி படமான குரு சீசனை பற்றி நிறைய விஷயம் ரஜினி ரசிகர்களும் சமூக வலைதளத்தில் பேசணும். யாரையாவது என்னத படத்தையும் ஒரு இண்டஸ்ட்ரி, நான் யாரும் எந்த படத்தையும் நம்ம நெகட்டிவாக பேசணும்னு சொல்றதுக்காக சொல்ல வரல. ஒரு தோல்வி படத்தை ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டாக பேசக்கூடிய இந்த சமூக வலைதள காலத்தில் மிகப்பெரிய வெற்றி படமான குரு சீசனை பற்றி பேசுறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குது? அவ்வளோ பெரிய வெற்றி படம் அந்த படம். 4 பேரை பற்றியும் பேசுங்க, எஸ்பிஎம் பற்றி பேசுங்க, பஞ்சு சாரை பற்றி பேசுங்க, இவரை பற்றி பேசுங்க, எஸ்பிபி பற்றி பேசுங்க, ரஜினி சாரை பற்றி பேசுங்க, இளையராஜா பற்றி பேசுங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆரோக்கியமான விவாதமாக நம்ம எடுத்துகிட்டு போகலாமே இருக்காதான் இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன்.